வணக்கம் நண்பர்களே, நான் சுதர்சன், உங்கள் அஸ்ட்ராலஜர், ஆஸ்ட்ரோதாந்திரிக், ஜெம்மாலஜிஸ்ட், ஸ்ரீ குருராஜா ஆஸ்ட்ரோஜெம்ஸிலிருந்து. ஸோ இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எதை பற்றினா மகா கும்பமேளா. அதாவது காசி அப்படிங்கிற அந்த புனிதமான நகரம் பிரயாகராஜ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த நகரம் இதனுடைய பெருமை மிகப்பெரியது. அதாவது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த நகரம் எதுன்னா காசி. நமக்கு வடகாசி தெரியும், தமிழ்நாட்டில் தென்காசி இருக்கு. சிவபெருமானுடைய ஒரு மிக பெரும் அற்புதங்கள் நிகழக்கூடிய இடம் காசி. இப்போ இந்த காசியில தான் கங்கை ஓடுது. எவ்வளோ புனிதமான நதி! இந்திய நாட்டுக்கு இரத்த நாளமாக இருக்கக்கூடிய நதிகள், அந்த நதிகளினுடைய பூர்ண கும்பம் அது ஆரம்பிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இமயமலை சாரல். அங்கே கங்கோத்ரி அப்படிங்கிற கிளேஷியர், அதிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய கங்கை இந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜ் வழியாக வருது. ஸோ அந்த பிரயாகராஜ் வழியாக வரக்கூடிய இந்த கங்கை அப்படிங்கிறதே சாதாரணமாக வரல. இதோட இன்னும் 2 நதிகள் சேருது, கங்கா, யமுனா, சரஸ்வதி. நம்ம பாட்டு தான் கேள்விப்பட்டிருப்போம், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம், புனிதமான ஆறுகள். கங்கை அதே மாதிரி கோதாவரி கூட இங்க வருது. இப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வார்ல இருந்து கங்கை வருது. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நமக்கு கோதாவரி நதி வருது. அதே மாதிரி சரஸ்வதி, யமுனை, கங்கை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல சங்கமம் ஆகக்கூடிய இடம் கும்பம். இந்த பிரயாகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஞானிகள் வர்றாங்க. நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம், நான் கடவுள் பார்த்துருப்போம். அதில் அகோரிகள், சுவாமியார்களை பற்றி, பைரவர்களை பற்றி. அது ஒரு பெரிய டாபிக், அது ஒரு பெரிய மிக பெரும் தலைப்பு. ஆனாலுமே இந்த பிரயாகராஜ் கும்பமேளா அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் தத்துவத்தின் அடிப்படை. ஏன்னா 3 நதிகள் ஒன்னா சேர்றது மட்டும் இல்லாம அங்க சிவனுடைய கால்களை கழுவிட்டு போகும் கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மிக பெரும் அதிசயம். அதுல எத்தனை ஞானிகள் வர்றாங்க அங்க, அவங்களுடைய புனித நீராட்டமும் அங்கதான் நடக்குது. அங்க எத்தனையோ மிக பெரும் மனிதர்கள் வருவாங்க, பணம் அப்படியே கொட்டும். கங்கையில குளிக்கிறதுக்கே வருவாங்க எல்லாருமே. அந்த புனித கங்கையில நீராடி அதனுடைய சக்தியை முழுவதுமா பெறரும். அதுதான் இப்போ நடக்கக்கூடியது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், வியாழன், இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையினுடைய சக்தி அந்த இடத்துல இருக்கு. இப்போ இதனுடைய அர்த்தங்கள் என்ன? சூரியன்னா தலைமை பதவி, தலை, அப்பா, பவர், சக்தி, பலம், எதையும் சாதிக்கக்கூடிய ராஜ மகுடம். சந்திரன் முத்து, கடல், சமுத்திரம், நீர், மனசு, அலை, பணம், பதவி, எதை வேணா நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. வியாழன் குரு, பலம், அகைன் விஸ்தரிப்பு. எதையுமே நம்ம பலம், ஒரு குருவினுடைய வீக்ஷண்யம் பட்டுட்டா நம்ம எதை வேணா சாதிக்கலாம். அதுதான் குருவினுடைய பலம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த குருக்கள் அங்க வருவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இது. அதாவது 13/1/2025 இருந்து 26 பிப்ரவரி 2025 வரைக்கும் நடக்கும். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. உண்மையிலேயே யார்கிட்டயாவது காசு பணம் இருந்தா இம்மிடியேட்டா போயிட்டு வந்துருங்க. ஒரு நட போயிட்டு வந்துருங்க. ரொம்ப பெரிய புண்ணியம், அது ரொம்ப பெரிய புண்ணியம். அற்புதங்கள் நிகழும் உங்க வாழ்க்கையில. ஞானிகள் உங்க வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பாங்க. கங்கைன்றது ஒரு பெரிய எனர்ஜி, அது அப்படியே ஃப்ளோ அடிச்சு பின்னி எடுத்துரும் உங்களை. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பாப மூட்டையை அதை அழகா தூக்கிட்டு போயிடும்.
புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும், தர்மத்தை உங்களுக்கு காட்டும். எத்தனையோ குருக்கள் வருவாங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். சிவனுடைய காலடி உங்களுக்கு அதை கழுவின அந்த தண்ணீர் உங்க கலையை வருடும் போது உங்களுக்கு ஞானம் பிறக்கும். உங்களுடைய 7 சக்கரங்கள், ரூட் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் உங்களுடைய 7 சக்கரங்களும் அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய இடம் பிரயாகராஜ், உத்தரா பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரயாகராஜ்.